இப்போ லண்டன்ல வந்து ஒலிம்பிக்ஸ் நடக்க போறதே, அதுல பிளே பண்றதுக்கோசரம் நம்ம கமலஹாசன் படத்துக்கு இசைஞானி மியூசிக் பண்ணியிருந்தாரு. ராம் லக்ஷ்மண் படத்துல நான் தான் கொப்பண்டான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு, அந்த பாட்டை தான் பிளே பண்ண போறதா பேசிட்டு இருந்தா. இப்போ திடீர்னு அதுல ஒரு ட்விஸ்ட் வந்திருக்கிறது தெரியுமோ? நம்ம ரெஹ்மான வந்து ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணி தர சொல்லி கேட்டிருக்கா. இவரும் ஒரு பஞ்சாபி பாட்டை கம்போஸ் பண்ணி அவ கையில கொடுத்தாச்சு. அததான் ஒலிம்பிக்ஸ் அன்னைக்கு இனாகுரல் ஃபங்க்ஷன்ல பிளே பண்ண போறா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. என்னடா இது விவரம், இங்க எங்கிருந்து வந்தது இந்த ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லி விசாரிக்க போனதுல தான் சமாச்சாரம் தெரிஞ்சது. என்ன தெரியுமோ, இந்த ஒலிம்பிக்ஸ் கமிட்டி இருக்காளோனோ, இந்த இனாகுரல் செரிமனியை ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய கமிட்டி, அதோட பிரசிடென்டா இருக்கிறவர் டேனி போயல். யாரு தெரியறதோ, ஸ்லம் டாக் மில்லியனர் படத்தோட டைரக்டர். அவருக்கு நம்ம ரெஹ்மானோட இது 3வது ப்ராஜெக்ட். ஏற்கனவே ஸ்லம் டாக் மில்லியனர்ல ஒர்க் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் 127 ஹவர்ஸ்லயும் 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணினா. அவருக்கு நம்ம ரெஹ்மானோட மியூசிக் மேல அலாதி ஈடுபாடு, அலாதி பிரியம் இருந்ததுனால நீங்க தான் கம்போஸ் பண்ணி தரணும் ஏஆர்ஆர் அப்படின்னு சொல்லிட்டாராம். இது உண்மைதானா அப்படின்னு விசாரிக்க போனதுல பிஆர்ஓ எல்லாம் கன்ஃபார்ம் பண்றா. ஆமாமா இது நிஜம்தான், இது நடக்க போறதுதான், இவர் கம்போஸ் பண்ணி பஞ்சாபி பாட்டெல்லாம் எப்பவோ கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லியிருக்கா. இசை புயல் லண்டன்லயும் வீச போறது.